தமிழ்நாட்டில் நிறையா பேர் பிரேம்ஜியோட கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு பதில் அளிக்கிற வகையில் ஆல்ரெடி வந்து பிரேம்ஜியினுடைய கல்யாணம் வந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி வந்து நடக்க போகிறதா வந்து நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக அவருடைய ஆஸ்தான அண்ணனான வெங்கட் பிரபு அவர்களே வந்து அவர் சைடு இருந்து ஒரு பதிவு ஒன்று வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இத்தனை வருஷமாக எங்கள் குடும்பத்துக்கு எல்லாரும் வந்து ஆதரவும் அளவில்லா அன்பையும் வந்து கொடுத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பித்தார். எங்கள் குடும்பத்தில் பல வருடம் கழித்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போது. பாகுபலி ஏன் கட்டப்பா கொன்னாரு, சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சிருக்கா, இது எல்லாத்தை விட பிரேம்ஜிக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிறேன். 9ஆம் தேதி வந்து பிரேம்ஜிக்கு கல்யாணம் பண்ண போறோம். குடும்பத்தினரும் நெருங்கிய நண்பர்களுக்கும் முன்னிலையில இந்த பிரேம்ஜி அவர்களோட கல்யாணம் வந்து நடக்க போகுது. பிரேம்ஜி அவர் விரும்பின பொண்ணையே வந்து கரம் பிடிக்க போறாரு. அம்மாவோட ஆசீர்வாதத்தோட அந்த விஷயமானது வந்து நடக்க போகுது. அம்மா எதிர்பார்த்த மாதிரியே இந்த திருமணம் நெருங்கிய நண்பர்கள் கூடவே வந்து உறவினர்களோட நடத்த விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாரு. இது சொன்னது மட்டும் இல்லாம இது தெரியாம நண்பர் ஒருவர் வந்து பத்திரிகையை வந்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிட்டாரு. எப்படி வந்து கல்யாண பத்திரிகை வந்து வைரல் ஆனதோ அதே போல மணமகளோட போட்டோவும் வந்து வைரலாக பார்த்துச்சு. அவங்க வந்து மீடியாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து மீடியாவை சேர்ந்தவங்க வந்து கிடையாது. கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் நாங்களே வந்து போட்டோஸை வந்து அஃபிஷியலா ஷேர் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல வழக்கம் போல வைரல் ஆக்கிற மாதிரி ஆக்கிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல மறக்காம ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கல்யாணத்துக்கு தான் வந்து நெருங்கின நண்பர்கள் நெருங்கின உறவினர் முன்னாடி வச்சு பண்றோம். ரிசப்ஷனுக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து மீட் பண்ற வகையில அந்த விஷயத்தை வந்து நாங்க நடத்துறோம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான அப்டேட்டை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாம பிட்வீன் கோட் படத்தோட அப்டேட்டும் விரைவில் வரும்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அந்த விஷயத்தை வந்து அத்தோட வந்து எண்டு கார்டு போட்டுக்கிட்டாரு. ஸோ நம்மளே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவங்க வந்து மீடியாவை சார்ந்த வந்து பெண் கிடையாது. ஸோ பிரேம்ஜிக்கு எப்படி கல்யாணம் நடக்குதோ அதே மாதிரி சிம்பு அவர்களோட கல்யாணம் எப்போன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பையும் கூடிய சீக்கிரம் சிம்பு அவர்கள் வந்து பூர்த்தி செய்வாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் இருக்கிறாங்க. அதே போலதான் நாங்களும் இருக்கிறோம். ஸோ பிரேம்ஜி எப்படி சடனா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்து கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி சிம்பு அவர்களோட கல்யாணத்தை பத்தியும் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் கிடைச்சாலும் கிடைக்கலாம்.